வெற்றிமாறன் ரஞ்சித் வளர்ச்சி தமிழ் சினிமாவிற்கு தளர்ச்சி கொளுத்தி போட்ட பிரவீன் காந்தி. நடிகர் ரஞ்சித் நடித்து இயக்கியிருக்கும் திரைப்படம் கவுண்டம்பாளையம். இந்த திரைப்படத்தின் இசை வெளியீடு சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய இயக்குனர் பிரவீன் காந்தி வெற்றிமாறன் மற்றும் ரஞ்சித் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். அதில் அவர் பேசும் பொழுது, சினிமாவில் யாரும் ஜாதியை சொல்லக்கூடாது, அப்படி சொல்பவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும், ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் இன்னும் சில இயக்குனர்கள் போன்றவர்கள் வளர்ச்சியால் தான் சினிமா தளர்ச்சி ஆகிவிட்டது என பேசியிருந்தார். இவரின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்திலும் மக்கள் மத்தியிலும் ஆங்காங்கே ஆதரவும் எதிர்கருத்தும் எழுந்து வந்தது. இது இணையத்தில் பேசுபொருளான நிலையில் திருநெல்வேலியில் இயக்குனர் வெற்றிமாறனிடம் இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதில் அவர் பேசும்போது, அவர் பேட்டியை நான் பார்க்கவில்லை, இதனால் பதில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் இந்தியாவில் சாதி ரீதியான ஒடுக்குமுறை இல்லை என ஒருவர் கூறும்போது அவர் எங்கு வாழ்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை எனவும், இந்தியா முழுக்க சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என கூறியிருக்கிறார். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் யார் என்னன்னு எந்த சீட்ல யார் உட்காந்துருக்கன்னு யாருக்குமே தெரியாது. ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு. என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும்? எல்லாரும் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா? ஏன்னா என்னோட கொள்கை அது. சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். என்னுடைய கொள்கை அது. ஆனா ரஞ்சித் சார் ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை பிரதர், என்னுடைய சகோதரன் அங்க சீர்கட்டுக்கிட்டு இருக்கான்னு முதல் முறையா குரல் கொடுத்தாரு ரஞ்சித் அவர்கள். அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது. அப்ப என்னன்னா, ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார். அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக, சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப கோபமாவே இருந்தது. விவசாயி அவன் நிலத்துல மட்டும் விதைக்கிறவன் இல்ல, நிலத்துல மட்டும் எதையும் சேரவும் இல்ல, பொண்ணுங்களோட வயிற்றுல செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மை காட். அவரா எழுதல. அது சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க.